ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 35வது மலர் ஹனிசக்கிள் நேற்றைய மலர். இந்த மலரோட நிழல் தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எப்போ பாரு கடந்த காலத்தை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் கவனிச்சிங்கன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், அந்த காலத்தில் தான் எல்லாம் நல்லா இருந்தது, இந்த காலத்தில் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கால பெருமைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க, அங்கேயே தேங்கி நின்றுடுவாங்க. இன்னும் சில பேர் அந்த காலத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஏதோ அவங்க செஞ்ச தப்பை நினச்சி அங்கேயே நின்றுடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு தேக்க நிலை வந்துடும். நிகழ்காலத்தில் இருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கி 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 உடம்பு மனசு எல்லாமே கெட்டு போய் அவங்களுக்கு இந்த கேன்சர் கட்டி மாதிரி டியூமர் மாதிரி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லா உறுப்புகளும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி நபர்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையுமே இழந்துடுறாங்க. இவங்களை பார்க்குறப்போ நீங்கள் ஹனிசக்கிள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நிகழ்ச்சணத்தில் மட்டுமே இருப்பாங்க. கடந்த காலத்தில் இருந்த தேவையில்லாத பதிவுகள் எல்லாத்தையுமே மறக்கடிக்கப்பட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்டு நிகழ்காலத்தில் வாழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பேட்ச் இந்த ஃப்ளவர்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ, மலர்கள் கண்டுபிடிக்கிறப்போ அவர் வாசலில் வச்சுருந்த ஒரே மலர் ஹனிசக்கிள் தான். ஸோ இது திருஞான ஞானியின் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலரை நீங்கள் உங்களுக்கு தேவையானவங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றதை இங்கே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.